வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஜூனியர் செகண்ட் பேப்பர் நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஜூனியர் செகண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 50 மார்க்ஸுக்கு வரும். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா லெட்டர் கேட்பாங்க. லெட்டர் வந்து நம்மளுக்கு என்ன வரும் 50 மார்க்ஸுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம மினிமம் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் 35 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் நம்ம கூட்டும் போது 90 மார்க்ஸ் எடுத்தாதான் பாஸ். இப்போ வந்து ரெண்டுமே 50 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு இதுல வந்து உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை வந்து நீங்க எக்ஸாம்ல போய் என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நாங்க எங்க இன்ஸ்டியூட் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை முடிச்சிருங்க அப்படின்போம். ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் திடீர்னு தப்பாச்சு அப்படின்னா அதுல நேரம் போயிடும். இப்போ ஜூனியரை பொறுத்தவரை தான் அதை சொல்லுவோம். ஜூனியர்ல ஃபர்ஸ்ட் லெட்டரை முடிச்சிங்கன்னா 50 மார்க்ஸ் பாஸ் ஆயிடலாம் நம்ம. அதனால ஃபர்ஸ்ட் லெட்டரை முடிச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் அடிங்கமோ. இது வந்து ஜூனியருக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சீனியருக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா சீனியருக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து 60 மார்க், லெட்டர் வந்து 40 மார்க்ஸ் தான் வரும். அதனால ஜூனியருக்கு மட்டும் இதை ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் பார்ப்போம். இங்கிலீஷ் ஜூனியருக்கு லெட்டர் வந்து மொத்தம் 3 லெட்டர் தான். ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர், ரெண்டாவது லெட்டர் பிஸ்னஸ் லெட்டர், மூணாவது சர்க்குலர் லெட்டர். இந்த 3 லெட்டர் தான். இந்த 3 லெட்டர் மட்டும் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ப்ரொஃபஷனல் லெட்டர். இப்போ நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்றோம்னா நம்ம மீனாட்சி பதிப்பகத்துல இருந்து இந்த புக்கை வாங்கியிருக்கோம். இந்த புக்கு வந்து கலர் வேற. இதே மாதிரி இந்த EDJ1லாம் இருக்கு, அது கலர் வேற இருக்கும். எல்லா புக்லயுமே ஒரே லெட்டர் தான், ஒரே கால்குலேஷன் தான். அதனால புக்கு கலர் மாறுதுலாம் குழப்ப வேண்டாம், சரியா? எல்லாமே ஒரே மெத்தட்ல தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்து எப்படி அடிக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது ப்ரொஃபஷனல் லெட்டர்னு சொன்னேன். அதோட பேஜை நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மாடலுக்கு எப்படி அடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் மீனாட்சி பதிப்பகம் ஃபாலோ பண்றேங்களா இல்லை எல்லாத்துக்குமே வந்து ஃபார்மேட் முன்னாடி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் உள்ள லெட்டர் வந்து எப்படி அடிக்கணும்னு பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு வந்து நம்மளுக்கு ஹெட்டிங் வந்து இருக்காது. ஹெட்டிங் இல்லைனாலே அது வந்து என்னது ப்ரொஃபஷனல் லெட்டர். இன்னொன்று பசங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஹெட்டிங் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர். இந்த ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு நம்ம அடிக்கிற இந்த பேராகிராஃப் இருக்கு தெரியுமா, அதை 5 ஸ்பேஸ் உள்ள தள்ளி அடிக்கணும் நம்ம. ஓகேவா? இந்த லெட்டர்ல இருக்கிற இந்த 2 கோட்டுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா 2 லைன் ஸ்பேஸ் விடணும்னு அர்த்தம். இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லெட்டர் அடிக்கும் போதே என்ன ஞாபகம் வைக்கணும்னா பின்னாடி நம்ம ஸ்கேல் ஒன்று பிளாக் கலர்ல வைப்போம். உங்களுக்கு சைட்ல நான் வீடியோ அட்டாச் பண்ண முடிஞ்சா நான் அட்டாச் பண்றேன். மிஷின்ல பின்னாடி பிளாக் கலர்ல நம்ம மூவ் பண்ணி எங்க வைப்போம்னா 10 டிகிரி டு என்ன வைப்போம், நம்ம 70 டிகிரி வைப்போம். இது வந்து இங்கிலீஷுக்கு வைப்போம். இது எதுக்கெல்லாம் வைப்போம்னா நம்ம ஸ்பீட் அடிப்போம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர், அதுக்கும் இந்த மெஷர்மெண்ட் தான் வைப்போம். இன்னொன்று லெட்டருக்கும் நம்ம இந்த மெஷர்மெண்ட் தான் வைப்போம். பின்னாடி இது கரெக்டா இருக்கான்னு முதல்ல போய் மிஷின்ல உட்காந்தோடனே நம்ம இதை செக் பண்ணணும். ரெண்டாவது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டிக்கு. நம்ம சைட்ல வந்து ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் வந்து ஒரு டிக்கில் வச்சுதான் நம்ம அடிக்கணும். லெட்டரை பொறுத்தவரை ஒரு டிக்கில் வச்சுதான் அடிக்கணும். இதை ரெண்டாவது நம்ம கவனிக்கணும். மூணாவதா நம்ம வந்து என்ன லெட்டர் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டிங் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த சைடு நம்ம வந்து லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம வாட்டில் கால்குலேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை எப்பவுமே. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம அடிச்சிடலாம். ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கும் போது பாருங்க, இது V.M போட்டிருக்காங்க. இது வந்து இனிஷியலை பொறுத்தவரை நம்ம 2 மட்டும் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு இனிஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே வச்சுக்கோங்க V கோகுலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. V கோகுலான்னு இருக்குன்னா இவங்களுக்கு ஒரு இனிஷியல் தான் இருக்கு. அப்போ இந்த V புள்ளிக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். நல்லா கவனிங்க. இதுல ஆனா நம்மளுக்கு இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2 இனிஷியல் இருக்கு. B.M கோகுலான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விக்கு பக்கத்துல புள்ளிக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. M புள்ளிக்கு அப்புறம் மட்டும் ஒரு ஸ்பேஸ் விட்டா போதும். 2 இனிஷியல் இருந்தா நம்ம அப்படியே விடக்கூடாது, சரியா? இதை முதல்ல கவனிக்கணும். இன்னொன்று நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ MAங்கிறது ஒரே டிகிரி. அப்போ அந்த டிகிரிக்குள்ள நடுவில் வர புள்ளிக்கு நம்ம ஸ்பேஸ் விடக்கூடாது. கமாக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுவும் அடுத்த டிகிரி இருந்தால் மட்டும். BLங்கிற டிகிரி இருக்குன்னா அந்த நடுவில் மட்டும் ஒரு ஸ்பேஸ். இன்னொரு தடவை கவனிச்சுக்கோங்க, MAங்கிறது ஒரே டிகிரி, அதனால அதுக்குள்ள புள்ளி இருந்தாலும் நம்ம ஸ்பேஸ் விடக்கூடாது. கமாக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் BLங்கிறது ஒரு டிகிரி. அப்போ அதுக்கு நடுவில் B புள்ளிக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது, L புள்ளிக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது, கமா போட்டுறணும், சரியா? இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கணும். இப்போ இந்த லெட்டரையே நம்ம பார்ப்போம். இப்போ V.M ஒரு ஸ்பேஸ் விட்டு கோகுலா ஸ்பேஸ் கிருஷ்ணன் கமா. இது ஃபுல்லாக கேப்ஸில் இருக்குமா, நீங்கள் கேப்ஸ் ஷிஃப்ட் அமுக்க வேண்டாம். மிஷின்லேயே உங்களுக்கு சைடில் வந்து ஷிஃப்ட் லாக் இருக்கும், அதை போட்டு நீங்கள் அமைக்கிக்கலாம். கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு டிகிரி ஃபுல்லாக அடிச்சு இந்த கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த கமா வரை அடிக்கணும். இது வரை நீங்கள் அடிச்சுட்டு முதல்ல கால்குலேஷன் போடணும். இது வந்து என்னன்னா இதை நீங்கள் அடிச்சு வச்சுக்கோங்க, வச்சுட்டு கால்குலேஷன் போட்டாலும் சரி. இல்லைனா ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை கால்குலேஷன் போடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே நம்மளுக்கு எந்த கால்குலேஷனுமே வராது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா, இது ஃபுல்லாக ஒரே லெட்டர்ஸாக இருக்குது.
இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றையாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். மேலே இருந்து ஒவ்வொரு லெட்டராக ஸ்பேஸ் கொண்டு நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த டீலேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்பேஸுக்காக நான் விட்டுருக்கேன். 11 12 13 14 15 16 17 18 19 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ நான் இதை இந்த சைடு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து நான் எண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இருக்குது. இப்படியே வரிசையாக எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கா? 3 4 5 6 7 8 9 இருக்குது. இதை பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. அடுத்து வந்து என்னணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைடில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் எது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பெருசு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 19 20 9 16 18 இருக்குது. இதில் இருக்கிறதுல எது பெருசு? 20 தான் பெருசு. அப்போது அந்த 20 தான் நம்ம எடுக்கணும். நம்ம வந்து எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடு எந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் பெருசோ அதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நான் 20 கணக்கில் வச்சுக்கிறேன். இந்த 20 கணக்கில் வச்சுட்டீங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம மேலே போட்டிருக்கோம் தெரியுமா, இங்கே 10 டிகிரி to 70 டிகிரின்னு போட்டிருக்கோம். எதனால் போட்டிருக்கோம்? நம்ம பின்னாடி அந்த ஸ்கேலை அதில் வைப்போம். அப்போது இதில் உள்ள இந்த கடைசி டிகிரி என்னது? 70. அப்போது இந்த 70யோட இங்கே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எது அதிகமாக வந்தது? 20. அதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை அப்படியே டேரெக்டாக மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 50 வரும். இந்த 50 டிகிரியை நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக என்ன செய்யணும், மேலே இருந்து இந்த 50 டிகிரின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேவா? இது வந்து டிகிரி, முட்டை கிடையாது, டிகிரிக்காக நான் போட்டிருக்கேன். இது 50 டிகிரி. அதாவது இது ஃபுல்லாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எந்த நம்பர் பெருசுனாலும் டேரெக்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணி போட்டு அதை மேலே இருந்தே அந்த டிகிரியில் தான் அடிக்கும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அடிப்பீங்க? பிஎம் கோகுலா கிருஷ்ணன் அடிச்சுட்டு அதுக்கு நேராக தானே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 50 டிகிரியில் வச்சு டெலிஃபோன் அடிக்கும். அடுத்து வந்து என்னது, அடுத்த லைனில் அட்வொகேட் அடிச்சுட்டு அதுக்கு நேராக என்ன செய்யணும், 50 டிகிரியில் வச்சு இந்த 212 டாக்டர் புள்ளி இதெல்லாம் அடிக்கணும். அடுத்து வந்து அடுத்த லைனில் இங்கே இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் டேரெக்டாக 50 டிகிரி வச்சு மயிலாப்பூர் அடிக்கணும். அடுத்த லைனில் 50 டிகிரி வச்சு சென்னை அடிக்கணும். இந்த சென்னை அடிக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே பின்கோடு ஒரு 3 நம்பருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து தான் அடுத்த 3 நம்பர் வரும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். எதை மனப்பாடம் பண்ணணும்? எப்போவுமே நேமுக்கு நேராக இந்த அட்ரஸ் ஆரம்பிக்கும். டெலிஃபோன்னா டெலிஃபோன், இல்லைனா அதுக்கு நேராக ப்ரொஃபஷனல் லெட்டர் பொறுத்தவரை இந்த ஃபார்மேட் அட்வொகேட்டுக்கு நேராக அது ஆரம்பிக்கும். சென்னை வர நம்ம வரிசையாக அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணுங்கிறது நீங்கள் தான் என்ன செய்யணும், மனப்பாடமாக வச்சுக்கணும். அப்புறம் டேட் எப்போவுமே அதுக்கப்புறம் தனியாக அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் திரு புள்ளி, இதுக்கு ஒரு ஸ்பேஸ் தான். ஆறுக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். அடுத்து என்னது, அடுத்த லைனில் கிருபா இல்லம், அடுத்த லைனில் பிளாட் நம்பர். இன்னொன்று நல்லா கவனிக்கணும், எப்போவுமே இங்கிலீஷில் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வந்தால் ஸ்பேஸ் விடக்கூடாது. சரியா? நோ ஸ்பேஸ் விடவே கூடாது. மற்ற எந்த இடத்துல புள்ளி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்பேஸ் விடுவோம். லெட்டரில் ஸ்பீடில் தான் புள்ளி வந்து எதுக்கு வரும், புல் ஸ்டாப்புக்கு வர்ற புள்ளி இருக்குல்ல, அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், 2 ஸ்பேஸ் விடுவோம். இதெல்லாம் குழப்பக்கூடாது. எப்போவுமே ஸ்பீடில் வர ஃபுல் ஸ்டாப்புக்கு மட்டும்தான் 2 ஸ்பேஸ். மித்தபடி இந்த இனிஷியலில் வர்றது, டாக்டருக்கு அப்புறம் வர்றது, மித்தபடி எந்த புள்ளி வந்தாலும் ஒரு ஸ்பேஸ் தான். நம்பருக்கு அப்புறம் புள்ளி வந்தால் எப்போவுமே ஸ்பேஸே விட மாட்டோம். ஓகேவா? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைன் அதை முடிச்சுட்டு ராதாகிருஷ்ணன் லே அவுட் முடிச்சுட்டு இந்த சிம்பிளெல்லாம் அடிச்சுட்டு சென்னை அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டுட்டு சார் அடிக்கணும். சாருக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு ப்ரொஃபஷ்னல் லெட்டருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 ஸ்பேஸ் வந்து நம்ம பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது அடிப்போம்ல, ஸ்பேஸ் 1 2 3 4 5, அது மாதிரி 5 ஸ்பேஸ் ஆரம்பித்து எப்பவும் போல் ஸ்பீட் அடிக்கணும் தெரியுமா, அதே மாதிரி அடிக்கணும். இதில் வரும்போது உங்களுக்கு புல் ஸ்டாப் நல்லா கவனிக்கணும். இதில் புள்ளி வந்திருக்கு, ஒரு ஸ்பேஸ் விடுறேன்னு விடக்கூடாது. புல் ஸ்டாப் வந்தால் 2 ஸ்பேஸ் விடும். ஓகேவா? இதுக்கப்புறம் பேரா பிரியறனால 2 லைன் ஸ்பேஸ் விட்டு திருப்பி 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி நான் அடிக்கேன். இப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த சைடு வரும். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேட்ரு கிடையாது, திருப்பியும் வருது ஒரு ரைட் ஹேண்ட் சைடு. இதில் என்ன வருது, எப்பவும் போல தான். நீங்கள் மேலே ஒரு கண்டென்ட் நம்ம பார்த்தோம்ல, இந்த கண்டென்ட் வந்து ஒரே திசையில் ஒரே சைடு இருக்குது, இது ஃபுல்லாக ஒன்றுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ இது என்னது, கீழே வந்து 2 இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த 2 இதுவும் அதே கான்செப்ட் தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இதை பாருங்கள். அடுத்து ப்ராக்கெட்டையும் சேர்த்து என்னணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே மேலே சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி தான். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எது அதிகம்னு பாருங்கள், 22. அப்போ அந்த 22லேருந்து நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மேலே நம்ம ஸ்கேல் வந்து என்ன போட்டிருக்கோம், 70 வரை போட்டிருக்கோம். அப்போ இந்த 70லேருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 70 - 22. சரியா? 70லேருந்து 22 பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 44 வரும். அப்படி தானே? சாரி, 48 வரும்.
அப்போது இந்த 48 நம்ம என்ன போடணும், இதில் போட்டுறணும். எந்த சைடு வந்து நல்லா கவனிக்கணும், எந்த இதில் நம்ம எடுத்தோமோ நிறையா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கோமோ அந்த இதுக்கு நேராக 48 டிகிரின்னு போட்டுருந்தோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வேர்டுக்கு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சென்டராக இருக்குது. ஓகேவா? சென்டராக இருக்குது. இது 22 வார்த்தை, இது 17 வார்த்தை, சென்டராக இருக்குது. அப்போது சென்டர் பண்ணுறதுக்கு கான்செப்ட் படிச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிக்கணும், மற்ற லெட்டருக்கு யூஸ் ஆகிக்கணும். கான்செப்டை படித்தா யூஸ் ஆகும், இல்லைனா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பாருங்கள். சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் வந்து அகலம் தெரியணும். ஃபஸ்ட்டு என்னது கண்டுபிடிக்கணும், அகலம். எதுக்கு நம்ம சென்டர் பண்ணுறோமோ அதோட அகலம் தெரியணும். ரெண்டாவது, அகலம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதோட என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மைனஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க, அதோட என்னது, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மூணாவது என்ன செய்யணும், அதை 2ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். நாலாவது, எந்த இதுக்கு நம்ம சென்டர் பண்ணோம் அந்த டிகிரி, அந்த சென்டர் பண்ணன்னு சொல்லி ஒரு இது எடுத்தோம்ல, சென்டர் பண்ணுற சென்டர் ஸ்டார்டிங் டிகிரியில் இருந்து இப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும். இந்த 4 ரூல்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா எந்த இதுனாலும், ஸ்டேட்மெண்ட்னாலும் சரி, ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு இதுக்கு சென்டர் பண்ணனாலும் ஈஸியாக இந்த 4 ரூல் வந்து ஞாபகம் வச்சா போதும். இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட்டுக்கு வாங்க. நம்ம இதுக்கு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியை சென்டர் பண்ணுறோம். சென்டர் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன சொன்னேன், அகலம் எவ்வளோன்னு என்ன செய்யணும், ஃபைண்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போது இதோட அகலம் எவ்வளோமா, நல்லா கவனிங்க. இதோட அகலம் வந்து என்னது, இதுலேருந்து கவுண்ட் பண்ணிங்களா, திருப்பி கவுண்ட் பண்ணாலும் என்னது, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் அகலம். அப்போ திருப்பி நான் அகலத்தை கண்டுபிடிங்க. இதோட அகலம் எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15. இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் அதோட அகலம் 22. சரியா? அப்போ அகலம் கண்டுபிடிச்சிட்டேன். அகலம் எவ்வளோ எனக்கு, 22. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். எதுக்கு, இது வந்து அகலம். இப்போ எதுக்கு நான் சென்டர் பண்ணணும், இதுக்கு. இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் மைனஸ் பண்ணணும். அப்போ இது என்னது, -17 -17. புரியுதா? அப்போ 22 17 வந்து எவ்வளோ நம்மளுக்கு, 5. சரியா? இந்த 5 வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா கவனிங்க. 5 வருதா, அதை டிவைடட் பை 2. அப்போ என்ன செய்யணும், 5 டிவைடட் பை 2ன்னு சொன்னா, 5 டிவைடட் பை 2னா என்ன வரும் நம்மளுக்கு, 2.5 வருமா? 2.5 நம்ம ஹோல் நம்பர் 3ஆக எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 எப்போவுமே ஒரு இது 0.5 வந்தால் அதுக்கு அடுத்த நம்பர் ஹோல் நம்பர் எடுத்துக்கலாம். 3. இந்த 3 தான் என்னது நம்மளுக்கு கிடச்சது. இந்த 3யை நம்ம என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சென்டர் ஸ்டார்டிங் டிகிரி. நம்ம எந்த இதுக்கு சென்டர் பண்ணுறோம், இந்த இதுக்கு. இதோட ஸ்டார்டிங் டிகிரி 48. அப்போ இந்த 48ஓட என்ன செய்யணும், 3யை கூட்டணும். 49 50 51 டிகிரி. ஓகேவா? இது 50ல் அடித்தாலும் கரெக்டு தான், 51ல் அடித்தாலும் இது தான். ஏன்னா இதில் ஹோல்ட் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2.5 சில நேரம் 2ன்னு எடுப்பாங்க, சில பேர் 2.5 3ன்னு எடுத்துவாங்க. எது பண்ணாலும் இது கரெக்டாக தான் வரும். இன்னொரு தடவை நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், எது பெரிய வேர்ட்ஸ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு பார்த்துக்கணும். நான் அதை கவுண்ட் பண்ணும்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி 17 வந்துச்சு. இது எனக்கு எவ்வளோ வந்துச்சு, 22 வந்துச்சு. அப்போ இதுதான் பெருசு. அப்போ இந்த 22வை நான் என்ன பண்ணணும், மேலே சொன்னேன்ல உங்களுக்கு ஸ்டார்டிங் மார்ஜின் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 70 வச்சுருக்கோம். அப்போ இந்த 70ஆல் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணி என்ன செய்யணும், போட்டுக்கணும். 70 - 22 48. அப்போ இந்த 48 டிகிரியை நான் என்ன செய்கிறேன், இதில் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ இதுக்கு இது சென்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு அகலம் கண்டுபிடிக்கணும். அகலங்கிறது என்னது, இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்னது, நல்லா கவனிங்க. இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 22. இதுதான் அகலம். மைனஸ் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சென்டர். அப்போ இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மைனஸ் பண்ணணும், 17. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 5. இதை எப்போவுமே எல்லா நம்பராலையும் என்ன செய்யணும், டிவைடட் பை 2. அப்போனா என்ன வரும் நம்மளுக்கு, 2.5. இதை நம்ம ஹோல் நம்பராக எடுக்கணும். ஹோல் நம்பர்னால் என்னது, 2ஆகவும் எடுக்கலாம் 3ஆகவும் எடுக்கலாம். அப்போ 2ஆக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது, 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை கடைசியில் எந்த இதுக்கு சென்டர் பண்ணுறோமோ அதில் ஆட் பண்ணணும். இப்போ 48 இது. அப்போ அந்த 48 டிகிரியோட ஆட் பண்ணால் இது என்னது, 50. ஓகேவா? திருப்பி சொல்கிறேன், இந்த சென்டர் பண்ணுறது, இந்த ஹோல் பண்ணுறது 2ஆகவும் எடுக்கலாம் 3ஆகவும் எடுக்கலாம். இவ்வளோ தான். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு 50 டிகிரியில் இது அடிக்கணும். இந்த 4 கோடுனா 4 லைன் ஸ்பேஸ் விடணும், இது அடிக்கணும். இது உங்களுக்கு நான் வந்து மிஷினில் எப்படி அடிக்கிறது இந்த லெட்டர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ. நம்மளுக்கு இப்போ முந்தினது ஒரு இது காட்டினேன். அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு டைப் அடித்த மாதிரியே இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு டெஸ்ட்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேஷன் கண்டுபிடிச்சி நம்ம அடிக்கணும். ஓகேவாமா? இப்போ கேல்குலேஷன் நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஒரு இன்ஷியல்னா எஸ் புள்ளி ஒரு ஸ்பேஸ் விடணும், கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், பி புள்ளி ஏ புள்ளி கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். இதெல்லாம் நீங்கள் எப்போவும் போல் அடிச்சிருவீங்க. இதுக்கு நேராக அடிக்கணும். அப்போ இந்த சைடில் உள்ள பாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். புரியாதவங்க முந்தின இதை திருப்பி ஒரு தடவை பாருங்கள்.
இதில் வந்து எது பெருசாக வருதுன்னு பார்க்கணும். இன்னும் நல்லா கவனிக்கணும். இதில் வந்து ஒரு பசில்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எப்போவுமே லெட்டரில். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சிம்பிள் இருக்கா உங்களுக்கு, ஒரு கொம்பு மணிக்கு இங்கே இருக்கா. இது வந்து என்னென்னா இதுக்கு அர்த்தம் ஒன்று இந்த சைடு கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு, இல்லைனா லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு கொடுத்தா லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ வந்து இதுக்கு அர்த்தம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓரத்தில். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், லூஸ் இதில் வந்து என்ன எழுதணும், சச்சுன்னு வச்சு தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, இதை இங்கனுக்குள்ளே போடணும், போட்டு கவுண்ட் பண்ணணும். இந்த சிம்பிளுக்கு பதிலாக இங்கே வந்து இதை தூக்கி இதில் போடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவாமா, இது எப்பவும் போல் முடிச்சு இதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதில் எது நிறைய வருதோ அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸோட என்னது 70 மைனஸ் பண்ணி இதில் இருந்து அதை அடிங்கன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வாங்க, திரு இதெல்லாம் நீங்கள் அடிச்சிருவீங்க. திரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், எம் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அடிச்சுட்டு இது வந்து என்னதுன்னு பாருங்கள் நல்லா. இதிலே வந்து ரகுவரனில் வந்து என்ன இருக்குன்னா ஆரை கட் பண்ணி இப்படி ஒரு கொம்பு மாதிரி இருக்கா, இதுக்கு பதிலாக என்ன இது போடணுங்காங்க, வி போடணும் அப்படிங்காங்க. அப்போது இது பதில் வி போடணும். இன்னொன்று கவனிங்க, 20 PALA போட்டு இந்த ஒரு கொடுத்துருக்காங்களா ப்ராக்கெட் மேலேங்கிலையும், இதுக்கு என்ன அர்த்தம்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட அர்த்தம் வந்து என்னென்னா ஸ்பேஸ் விடாதீங்க, நோ ஸ்பேஸ். அவங்க வந்து ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் அடிங்கன்னு அர்த்தம். சரியா, பழக்கறி ரோடா, ஸ்பேஸ் விடாமல் அடிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, டியர் சார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐ எம் இன் ரெசிப்ட் ஆஃப், ஒய்ஆருக்கு வந்து என்னதுமா யுவர்னு அர்த்தம், எல்லாருக்கு லெட்டர்னு அர்த்தம். ஒய்ஆர் புள்ளி வச்சாலே வந்து அது என்னன்னா ஃபுல் ஃபார்மாக நம்ம அடிக்கணும்னு அர்த்தம். எல்லாருக்கும் புள்ளி வச்சாலே என்னது, நம்ம லெட்டர்னு அடிக்கணும் அர்த்தம். யுவர் போட்டு புள்ளிலாம் வைக்கக்கூடாது. யுஆர் புள்ளினா யுவர்னு அடிக்கணும், எல்லார் புள்ளினா லெட்டர்னு அடிக்கணும். டேட்டட் இது கடைசி வரை நம்ம எப்பவும் போல் அடிக்கலாம். எது வரை நம்ம 70 வரை நம்ம மிஷின் வரும்ல அது வரை அடிக்கலாம். வார்னிங் பெல்லோட ஸ்டாப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். 30th April 1988 புள்ளி ஐ ஹவ் ஸ்டடி த சேல். இதில் வந்து பாருங்கள் 2 கோடு போட்டு என்ன கொடுத்துருக்காங்க, யூசின்னு கொடுத்துருக்காங்க. இதோட அர்த்தம் யூசினா அப்பர் கேஸ், அதாவது ஒரு லெட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டீயை மட்டும் என்ன செய்யணும், கேப்ஸில் அடிக்கணும். ரிலேட்டிங் டு த இதில் ஒரு கொம்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கட் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த எஸ்ஸை கட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக சில பேர் இதை ஓன்னு சொல்லி அடிப்பாங்க, ஓ கிடையாது, இதை வந்து அதை கட் பண்ணிடுங்க அப்படின்னு அர்த்தம். அட் கிண்டி கமாக்கு அப்புறம் எப்பவும் போல் ஒரு ஸ்பேஸ், சென்ட் அலாங் இது டபிள்யூ புள்ளி வச்சா என்னமா வித்துன்னு அர்த்தம், வித் யுவர் லெட்டர் புள்ளி. இப்படி 2 கோடு போட்டு இதுக்கு அர்த்தம் என்பின்னு கொடுத்துருக்காங்க. என்பின்னா நெக்ஸ்ட் பேரா. அப்போது இதிலேருந்து நெக்ஸ்ட் பேரா அடிக்கணும். நெக்ஸ்ட் பேரா அடித்தா நம்ம 2 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்க ஆரம்பிக்கணும், 5 ஸ்பேஸ் உள்ள தள்ளி. இன்னுக்கு அப்புறம் பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா இதை ஸ்பேஸ் விடாமல் என்ன செய்யுங்க, ஜாயின் பண்ணி அடிங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா புக்குக்கு முன்னாடி அழகாக மீனாட்சி பதிப்பத்தில் அதோட மீனிங் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சரியா, அதனால் நீங்கள் அந்த மீனிங்கை வந்து என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இதோட இது என்னது, லீவ் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம்ல அப்போல்லாம் கமா தான் என்னது, சேர்த்து அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ இங்கே வாங்க, இது வந்து என்னது, லீவ் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லை ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸ்பேஸ் இன்னுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அடிங்க அப்படின்னு அர்த்தம். ஆஃப் யுவர் எஃப் வந்து இதில் எல்சினா என்னது, லோயர் கேஸ். எஃப் வந்து ஸ்மால் லெட்டரில் போடுங்கன்னு அர்த்தம். ஓகேவாமா, அடுத்து அப்படியே அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு இது கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஹவுஸ்ன்னு கொடுத்து இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அடிக்கவே கூடாதுன்னு அர்த்தம். அதை அடிச்சுட்டு கீழே ஒரு கோடு போட்டாங்கன்னா இதுக்கு ஸ்டெட்டுன்னு அர்த்தம். அதாவது அவங்க தெரியாமல் அடிச்சிட்டாங்க, நீங்கள் இருந்தாலும் ஹவுஸுங்கிறத அடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அந்த ஸ்டெட்டுக்கு அதான். இதை அடிச்சுட்டு இதை தூக்கி இதில் எழுதாதீங்க, இதோட மீனிங் அது இன் ஹிஸ் ஃபேவர். அடுத்து என்னென்னா தேர்ஃபோர், இந்த இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சாரி இந்த இதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ரைட் சைட், சேலை தூக்கி இதில் எழுதிட்டு இதை ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வில் நாட், இங்கே பாருங்கள் இதில் ஒரு ரவுண்டு கொடுத்து இந்த இடத்துல அடிங்கன்னு இருக்காங்க. அப்போது வில் நாட் டிவோட் அதை வந்து இங்கே அடிக்கணும், ஆன் யூ. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்னது, ரன் ஆனா அடுத்த பேரை அடிக்காதீங்க, தொடர்ந்து அடிங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்சிசிஒய்னா நெசசரி, இதை கட் பண்ணிவிட்டு ஓஆர் அடிங்க. அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இப்படி 1 2 3 கொடுத்துருந்தாங்கன்னா உள்ளதை இந்த பாருங்கள் ஏக்கு அப்புறம் டீட் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் அடிக்கணும். 2 இதுக்கு வந்து அர்த்தம் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், மாற்றி அடிங்க அப்படின்னு அர்த்தம். சப்ஸ்டியூட் யுவர் நேம் ஃபார் யுவர் ஃபாதர்ஸ் நேம், இதுக்கு ஷுட். இதெல்லாம் முன்னாடி அர்த்தம் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு லெட்டர் அடிக்கும் போது படித்தா போதும். இதில் அழகாக மீனாட்சி பதிப்பகத்தில் முன்னாடி அழகாக கொடுத்துருப்பாங்க. அதாவது சி புள்ளினா என்னது, இது வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்தா மனப்பாடம் ஆகுது. ஒவ்வொரு லெட்டர் படிக்கிற அன்றைக்கி அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அது போதுமானது, பாஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல மார்க்கே இருக்கிறதுக்கு அது போதுவானது. பி எக்ஸிக்யூட்டட் பை யூ அண்ட் செல், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்காங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா தேன்னு அர்த்தம். ஓகேவா, இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம், த அண்ட் த செல்லர். ஆன் ஹியரிங் இந்த ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, அதை நல்லா கவனிக்கணும்.
இந்த இடத்துல டிரான்ஸ்ன்னு ஒன்று வருது. அப்போ அது எங்கேருந்து டிரான்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா கவனிங்க. இங்கே 2 ஏரோ போட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2ம் கீழே வந்துடணும். அப்போ இதுதான் நம்ம முதல்ல அடிக்கணும். இஃப் யூ வாண்ட் டிரான்ஸ்னா இதை டிரான்ஸ் பண்ணணும். லைனை கூட டிரான்ஸ் பண்ணலாம், சில நேரம் வேர்டை டிரான்ஸ் பண்ணலாம். அது கவனமாக பார்க்கணும். ஓகேவா? எனி மோர் கிளாரிஃபிகேஷன் யூ, இதில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. கவனிங்க, இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்களா? இப்படி ஒரு கோடு போட்டிருந்தா இந்த லைனை தூக்கி இதில் அடிக்கணும், இந்த லைனை தூக்கி இதில் அடிக்கணும், இந்த லைனை தூக்கி இதில் அடிக்கணும். இது அப்போது இது அடிக்கணும். இஃப் யூ வாண்ட் எனி மோர் கிளாரிஃபிகேஷன் யூ மே கைண்ட்லி கான்டாக்ட் மீ இன் பர்சன். ஸ்டெட்டு கொடுத்தனால அது அப்படியே அடிக்கணும். பர்சன் ஆஃப்டர் இது உள்ள யாரோ வராங்க. யார்? டியூ இன்டிமேஷனுக்கு அப்புறம் ஹோப், டியூ இன்டிமேஷன் ஃபுல் ஸ்டாப் வச்சா 2 ஸ்பேஸ் விடணும். அப்புறம் ஹோப் யூ வில் டூ த நீட்ஃபுல் இம்மிடியட்லி போட்டு அடுத்த பேரா தான் என்ன வரும்? ஆன் ஹியரிங் ஃப்ரம் யூ ஐ ஷால் போட்டு இனிஷியேட் நெசசரி ஆக்ஷன் இந்த மேட்டர் போடும். அதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபேத்ஃபுல், இது வந்து உங்களுக்கு தெரியும். எது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமோ அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதை டேரெக்டாக 70ஆல் மைனஸ் பண்ணிடணும். வர ஆன்சரை என்ன பண்ணணும்? நம்ம வர ஆன்சரை இதில் டிகிரி எழுதிடணும். அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த நம்பர் ஆஃப் சென்டர் பண்ணுறோம், இதுக்கு இது சென்டர் பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 ப்ளஸ் என்ன செய்யணும்? இந்த டிகிரியால் ப்ளஸ் பண்ணி போடும். கேல்குலேஷன் தெளிவாக உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இது அடிக்கும் போது இப்படி தான் அடிக்கணும். இன்னொன்று பாருங்கள், இன்னொன்று லெட்டர், ஒவ்வொரு லெட்டர் ஃபார்மேட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், ஈஸியாக வந்துடும். இதுவும் அதே மாதிரி தான். கேப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாகவே கேப்ஸ் அடிக்கணும். அவங்க ஒரு லெட்டர்னா ஒரு லெட்டர் கேப்ஸ் அடிக்கணும். ஃபுல்லானா என்னது? ஃபுல்லாகவே கேப்ஸ் அடிக்கணும். ஓகேவா? இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடி உள்ள ஃபார்மேட்டில். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், லெட்டராக ஆகட்டும், இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்தால் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் படிக்க வேணாம். நம்ம அடிக்க ஸ்பீடில் நம்ம அப்படியே படிச்சிட்டாலும் நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஒரு நியூமரல்ஸ் லெட்டரில் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ மீனாட்சியில் நடுவில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இதில் கமான்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னது? அந்த அப்போஸ்டாப்பர் போடணும். இந்த கமா வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு போடணும்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி வந்து வராது, இதுவும் மோஸ்ட்லி வராது. இப்போ 12ன்னு போட்டு இதில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து அராப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா அதை 12ன்னு அடிக்கணும். அதாவது இந்த சொல்யூஷனுங்கிறது நம்ம டைப் பண்ணுற லெட்டர்ஸ் இப்படி அடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது? இது சைடில் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களே சிம்பிள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறது. இப்போது கேப்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அண்டர்லைன் பண்ணால் என்னது? ஃபுல்லாக வந்து என்னது? கேப்ஸாக அடிக்கணும்னு அர்த்தம். இந்தியன் எக்கனாமி. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தக்கு அப்புறம் இப்படி ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வார்த்தை வந்து இருக்கோ அதை தூக்கி இதில் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த புக்குங்கிற வார்த்தையை இதில் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராக்கெட் மேலேயும் கீழே இருந்தால் என்னது அர்த்தம்? இதுக்கு வந்து க்ளோஸ் அப்னா என்னது? ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். இதுக்கு வந்து FUL ஒரு எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 0 மாதிரியோ இந்த மாதிரியோ போட்டால் அதை அடிக்கக்கூடாது, டெலீட் பண்ணிடணும் அர்த்தம். அதுக்கப்புறம் STக்கு அப்புறம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபுல் ஸ்டாப்புன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப்பாக அதில் வைங்கன்னு அர்த்தம். கமானா கமாவை வைங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வந்து வருது. மெயினாக எது வரும்னா இது வரும். இதுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் விட்டு அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஸ்பேஸ் விடாமல், அதாவது என்னென்னா ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. இது நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. ஸ்டெட்டுன்னா அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட் பண்ணால் அடிக்கவே கூடாது. கட் பண்ணி கீழே கோடு போட்டு ஸ்டெட்டுன்னு கொடுத்தா அதை அடிச்சிருங்க. இந்த மார்க்கெட் அப்படின்னே அடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? பிக்கு நேராக கோடு போட்டு LCனா ஸ்மால் லெட்டரில் அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து என்னது? இதே மாதிரி கேட்பாங்க. 2 கோடு போட்டு NPனா நெக்ஸ்ட் பேரா, FPனா ஃப்ரெஷ் பேரா, Pனாலும் பேரா. இதெல்லாம் வந்து என்னது? அடுத்த பேரால் அடிக்கணும்னு அர்த்தம். இது வந்து பேரா விடாமல் சேர்த்தடிங்கன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது என்னது? இப்படி பண்ணால் இதில் உள்ளதை இங்கே அடிக்கணும். இது வந்து 5-2 வந்து ட்ரான்ஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன அர்த்தம்? 2-5ன்னு அடிக்கணும். இது 5-2 மேலே 2வும் கீழே 5வும் அடிக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து லெட்டர் வர உங்களுக்கு ஃபுல்லாகவே இதுதான். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் பார்த்தா போதும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதாவது வந்து என்னது? அப்ரிவேஷன். அதாவது இதுவும் வந்து A to Z வர ஒரே நாளில் உட்காந்து முட்டாதீங்க. அது ஸ்பீடுக்கு அது படித்தா போதும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா AC, அக்கௌண்ட், AB, அபோ, ABD, அபவுட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட், பிப்ரவரி எல்லாமே மந்த் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அப்படியே வந்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் வரும். அப்புறம் கண்டிஷன் வரும். ஓகேயா? கமிஷன் வரும். இந்த மாதிரி CTனா குட்டு வரும். அந்த மாதிரி வரும். Dல முக்கியமாக டியூரிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டட், இந்த மாதிரி வரும். சரியா?
டிஎஸ்னா டியர் சார். இந்த மந்த்து ஃபுல்லாகவே படிச்சிருங்க சரியா. டிஎல்ஒய் டெலிவரி, டிபார்ட்மெண்ட், டிஸ்கவுண்ட், இந்த இதெல்லாம் படிச்சிருங்க. வந்து என்னது எஜுகேஷன், என்க்ளோசர், எஸ்பன் டீச்சர், எக்ஸ்ப்ளனேஷன், இதெல்லாம் படிச்சிருங்க. எஸ்டாப்ளிஷ்ட். எஃப்ல வந்து என்னது எஃப்ல அதே மாதிரி ஃபேத்ஃபுல்லி, ஃப்யூச்சர், ஃப்ரம்லாம் வந்து அடிக்கடி வரும் ஃப்ரம்மு. அதுக்கப்புறம் ஜியில் வந்து என்னது ஜியில் வந்து கவர்மெண்ட். அதே மாதிரி ஹைச்சில் என்னது அப்படின்னா ஹியர் வித் படிச்சுக்கோங்க. ஐயில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் படிக்கணும், இன்ஸ்டன்ட் தெரியணும், இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியணும், இன்கம் தெரியணும். இதில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா எல்லாமே மந்த்து வந்து எல்லாத்துலேயுமே படிச்சுக்கோங்க அப்ரிசியேஷன் சரியா. அதுக்கப்புறம் எல்டிடி லிமிட், எல்ஆர் லெட்டர், எம்மில் வந்து மெசர்ஸ் படிக்கணும் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்சிஒய் நெசசரி, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஒபீனியன். பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிவிடி ப்ரைவேட்டு. அதுக்கப்புறம் வந்து பொசிஷன், இந்த மாதிரி படிக்கணும். க்யூவில் வந்து குவாலிட்டி படிச்சுக்கோங்க, கொஸ்டின் குவான்டிட்டி எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட்டு, சூப்பரண்டெண்ட்டு, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. செக்ரட்டரி, செஷன் ஆஃபீஸர். அடுத்து டி வந்து முக்கியம். இந்த கோடு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஹெச்னா தட்டு, த்ரூவு, இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன படிக்கணும், டபிள்யூ வந்து வித்து முக்கியம். டபிள்யூஇஎஃப் வித் எஃபெக்ட் ஃப்ரம், இது முக்கியம். டபிள்யூஆர்டி வித் ரெஃபரன்ஸ் டு, வுட்டு, விச்சு, வெதரு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். வீக்கு, வில்லு, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, யுவரு, இதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது முக்கியமானது. இன்னொன்று வந்து என்னென்னா நான் பேஜில் உங்களுக்கு சொன்னேன்ல இந்த சிம்பிள்ஸ் ஃபுல்லாக என்னது அப்படின்னு நான் பேஜ்லேயே சொல்லிட்டேன். அதை வந்து நீங்கள் இப்போ நார்மலாக ஷார்ட்டாக வந்து என்னது சொல்லுவோமா, இது வந்து ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும், இது ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ட்ரான்ஸ்னால் என்னென்னா இங்கே உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இப்படி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5-2னா அதை 2-5ன்னு அடிக்கணும், மாற்றி அடிக்கணும். இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து ஏபிசினா பிஏ பார்க்க இப்படி ஒரு கொக்கி கொடுத்தாங்கன்னா பிஏ அடிக்கவே கூடாது, டெலீட் பண்ணி அடிக்கணும். இது வந்து பேரா வந்து விடாமல் கண்டினியூஸாக அடிக்கணும். இது பேரா விட்டு அடிக்கணும். ஸ்டெட்டுனா என்னது, இப்போ எஸ்டி போட்டு அடித்தாங்கன்னா அடிக்கக்கூடாது, கீழே அப்படி கோடு போட்டு ஸ்டெட்டுனா அதை அப்படியே அடிக்கணும். எல்சினா லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். யூசினா என்னது அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். ஒரு லெட்டரில் இப்படி கோடு போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டரை மட்டும் ஆக்கணும். எல்லாமே கோடு போட்டால் எல்லா லெட்டரும் ஆக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன் சரியா. வேறு எதுவும் அவ்வளோ இதுதான் ரொம்ப வரும். இன்னொன்று வந்து இது முக்கியம். இங்கிலீஷில் வந்து இப்படி கொடுத்துருந்தா தேன் அர்த்தம் சரியா. இப்படி கொடுத்துருந்தா பிகாஸ். அதே வந்து என்னது அக்கனா கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ஃபோர்னு அர்த்தம். அதை மாற்றி கொடுத்தா பிகாஸ். இது மட்டும் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க வேணாம். ஒவ்வொரு ஸ்பீட் லெட்டர் அடிக்கும் போது ஒவ்வொரு லெட்டருக்குள்ளே உள்ளதை பார்த்தாலே போதும், சூப்பராக எழுதிடலாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.